வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எந்த நேரத்தில் தொடங்குது, எந்த தேதியில் கொண்டாடணும், எப்படி வழிபடணும், பூஜை முறை என்ன, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னன்றதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக ரீதியான தகவலுக்கு மறக்காமல் தெய்வ பக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்ன? கிருஷ்ணர் பிறந்த நாளே கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம். பொதுவாக கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது எப்படி இருந்தது அந்த நாள் அப்படின்னா, ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோகுலாஷ்டமினா என்ன, கிருஷ்ண ஜெயந்தினா என்ன? கிருஷ்ண ஜெயந்தினா அவர் பிறந்த நட்சத்திரத்தை குறித்து நம்ம கொண்டாடுறது. கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், அந்த நேரத்தில் கொண்டாடுறது கிருஷ்ண ஜெயந்தி. நம்மள பல பேர் தேதியை வச்சு தான் கொண்டாடுவோம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு நாளை வச்சு கொண்டாடுற வழக்கம் உண்டு. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் நட்சத்திரம், நம்ம பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் இருந்ததோ அந்த நட்சத்திரத்தில் தான் கொண்டாடுவோம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி அதிலேயே அஷ்டமி அப்படின்றது இருக்குது. அதாவது அஷ்டமி திதியில் கொண்டாடுறது தான் கோகுலாஷ்டமி. பெரும்பாலும் இந்த அஷ்டமி திதியை வச்சு கொண்டாடுற வழக்கம் வடநாடுகளில் இன்னமும் உண்டு. சரி, அப்போது கிருஷ்ண ஜெயந்தியை செய்யணுமா அல்லது கோகுலாஷ்டமியை செய்யணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்திருக்கலாம். சரிங்க, இதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு இன்னமும் குழப்பம் அதிகமாயிருச்சு. அஷ்டமி திதியில் செய்யணுமா அல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் செய்யணுமா? நம்ம வழக்கம் எதுவோ அந்த வழக்கம் பிரகாரம் நம்ம செய்யலாம். சரி, நம்ம வழக்கம் பிரகாரம் எந்த நேரத்தில் பூஜை செய்யணுன்றதை மட்டும் சொல்லுங்க. 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 காலை அதிகாலை 1:41க்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. பிறகு இரவு 11:13 வரை அஷ்டமி. அதுக்கு பிறகு தான் நவமி ஆரம்பிக்குது. சரிங்க, நான் காலையில் பூஜை பண்ணுற வழக்கம். எனக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். காலை 7:45 8:45க்குள் செய்யலாம். அந்த நேரம் தவறினால் காலை 10:45 11:45க்குள் செய்யலாம். மாலை பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4:45 தொடங்கி 7:30க்குள் செய்து முடிக்கலாம். சரி, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. விரதம் இருக்க முடியாதவர்கள் கட்டாயம் விரதம் இருந்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக விரதம் இருந்து பூஜை செய்யலாம். வீட்டில் நம்ம பூஜை செய்கிறதுக்கு பூ அலங்காரங்கள், அழகாக பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் செஞ்சுக்கோங்க. பொட்டு அழகாக வச்சு பூஜையை ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணர் படம் இருந்தால் கிருஷ்ணர் படம் வச்சு வழிபடலாம். அல்லது கிருஷ்ணர் சிலை வாங்கி வழிபடுற வழக்கம் இப்போ நிறைய பேருக்கு உண்டு. கிருஷ்ணர் சிலை வாங்கி வழிபடலாம். வீட்டு வாசலில் இருந்து கிருஷ்ணருடைய பாதத்தை பச்சரிசியால் அழகாக வரைஞ்சிட்டு வாங்க. பூஜை அறை வெறிலும் அந்த பாதங்கள் அழகாக போட்டுட்டு வாங்க. அதில் மலர் தூவி மஞ்சள் குங்குமமும் வைக்கலாம். குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கவங்க கட்டாயம் இதை செய்யுங்க. கிருஷ்ணர் பாதம் போட்டுட்டு கிருஷ்ணர் பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்போ மற்றவங்க செய்யக்கூடாது. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட ஆரம்பித்ததுக்கப்புறமா குழந்தை வரம் பெற்றிருப்பாங்க. அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இந்த 2 காரணமும் இல்லைங்க. நாங்கள் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். கிருஷ்ண பரமாத்மா உங்கள் வீட்டுக்கு வர சொல்ல மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு போரையே ஆண்டவர் அவர். அந்த போரோடைய முடிவு, அந்த போரை எப்படி நடத்தணும் அப்படின்ற சூட்சமங்கள் அத்தனையும் தெரிஞ்சவர். அதனால் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுறப்போ உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி வாழணுன்ற ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூஜையை செய்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளை வீட்டுக்கு கூப்பிடுங்க. அந்த குழந்தைகளுக்கு அழகாக கிருஷ்ணருடைய கதைகளை சொல்லலாம். சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு விளையாடலாம்.
குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருட்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இப்போது நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த கலர் பென்சில் அல்லது அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாவது கொடுக்கறதுனால அவங்க மன மகிழ்ச்சி இருக்கும். குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த மாதிரி குழந்தைங்கள கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பேர் உண்டாகும். சரி, நைவேத்தியமாக என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னு சொல்லுங்கள். கிருஷ்ணர் அவருடைய சிறு பருவத்தில் அவர் என்னென்னலாம் விரும்பி சாப்பிட்டாரோ அந்த பொருட்களை நீங்கள் அழகாக நைவேத்தியமாக வைக்கலாம். அதாவது பால் சார்ந்த பொருட்கள், கட்டாயமாக வெண்ணெய் வைக்கணும். சர்க்கரை, அவருக்கு சர்க்கரை ரொம்பவே பிடிக்கும். இனிப்பு பலகாரங்கள் பிடிக்கும், அதை வைக்கலாம். பழங்கள், ஹல்வா செய்கிறவாங்க, நிறைய பேர் ஹல்வா செஞ்சு வைக்கிற வழக்கம் உண்டு. அவளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பலகாரம், அதாவது குசேலர் அவருக்கு அவள் தான் எப்பவுமே கொண்டு வந்து கொடுப்பாரு, கதைகளில் நம்ம கேட்டிருப்போம். அதனால் அவளில் ஏதாவது ஒரு பக்ஷணம் செஞ்சு வைக்கலாம். அடுத்தது சீடை, முறுக்கு, லட்டு, பாயாசம், இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்ட நம்மளால் செய்ய முடிஞ்ச எந்த நைவேத்தியமாக இருந்தாலும் செய்யலாம். சரி, கிருஷ்ணரை பற்றின ஒரு 5 கேள்விகள் கேட்குறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிலை சொல்லுங்கள். முதல் கேள்வி, கிருஷ்ணர் எந்த ஊரில் பிறந்தார்? 2வது கேள்வி, கிருஷ்ணருடைய தந்தை பெயர் என்ன? 3வது கேள்வி, கிருஷ்ணருடைய மனைவியின் பெயர் என்ன? 4வது கேள்வி, குசேலர் கண்ணனுக்கு என்ன உணவு அளித்தார்? 5வது கேள்வி, கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் மற்றும் திதி என்ன? இதுவரையிலும் இந்த தொகுப்பை முழுமையாக கேட்ட அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து ஆன்மீக தகவலுக்கு தெய்வ பக்தி தமிழ் சேனலை பாருங்கள். மேலும் உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.